வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நமது விருந்தினர் முன்னாள் அமைச்சர், அதிமுக பிரமுகர் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு தீர்ப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை தந்திருக்கக்கூடிய வேளையில் நாம் சந்திக்கிறோம். ஆனால் அந்த தீர்ப்பு தந்திருக்கக்கூடிய ஆறுதல் என்பது ஒரு முழுமையானதா அப்படின்ற கேள்வி இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த தீர்ப்புல பல்வேறு குறைபாடுகளை எதிர்க்கட்சிகளும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் சுட்டிக்காட்டுற ஒரு நிலைமை பார்க்குறோம். முழுமையா இந்த விடுதலை நிறைவானது, முடிவானது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதாவது இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் இரண்டு அம்சம் எனக்கு பிடிச்சது. ஒன்று ஒரு நிம்மதி. யாருக்கு? அதிமுகவை பொறுத்தவரையில் எங்களுடைய தலைவர் விடுதலை ஆனாருங்கிறதுல ஒரு நிம்மதி. இப்போ எங்கள் கட்சிக்குள்ளே அது இல்லைன்னாக்கா பல்வேறு இடங்களில் அவன் தற்கொலை பண்ணிக்கிறது, போகிறது வர்றது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அது இல்லை. ரெண்டாவது, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையிலும் கூட ஒரு தொய்வு இருந்தது. அந்த தொய்வு நீங்கி ஒரு தெளிவு வந்துட்டுது. இப்போ எல்லா அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் ஒரு தெளிவு வந்திருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை. ஆக அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது இந்த தீர்ப்பு மிகவும் வரவேற்கக்கூடியது. எந்த தீர்ப்புமே 100க்கு 100 யாரையும் திருப்தி பண்ண முடியாது. எந்த தீர்ப்பிலேயும் எதிர்தரப்பினர் குறைகளை சுட்டி காட்டுவது இயல்பு. இப்போ ஆளுகின்ற தரப்பினர் அந்த குறைகளுக்கு பதில் சொல்வது இயல்பு. அந்த வகையிலே தான் இந்த தீர்ப்பிலேயும் எதிர்தரப்பிலே பல குறைகள் சுட்டி காட்டப்படுகின்றன. ஒரு தீர்ப்பு அவங்களுக்கு திருப்தி தரல அப்படின்ன உடனே எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவங்க விமர்சிக்கிறதுன்றது வேற. ஆனால் இந்த தீர்ப்புல பகிரங்கமாகவும் பட்டவர்த்தனமாகவும் சில பிழைகள் இருக்கின்றன. கிரேவ் அரித்மெட்டிக்கல் எரர், ஒரு வரவு என்ன அப்படின்ற ஒன்றை கணக்கிடுறப்ப ஒரு 13 கோடிய தவறுதலாக, பிழையாக அந்த நீதிபதி கூட்டிட்டாரு. அந்த அடிப்படையில் கொடுத்த விடுதலை என்பதே அந்த அடிப்படையே தகர்க்கக்கூடிய தவறுகள் அதில் இருக்கு அப்படின்ற கருத்தை பரவலா பலரும் முன்வைக்கிறாங்களே. ஒரு தீர்ப்புங்கிற பொழுது அந்த தீர்ப்புல ஒரு குறை சொல்வது இயல்பு. இப்போ அதே இப்போ எங்கள் தரப்பு வழக்குரைஞர்களை கேட்டீங்கன்னு வைங்க, அதுக்கு சமாதானம் சொல்லுவாங்க. ஆக நான் இதுவரையிலும் யாரும் சமாதானம் சொன்ன மாதிரி தெரியலையே. இல்லை, இப்போ வந்திருக்க இந்த இப்போ நமது எம்ஜிஆருடைய அந்த சந்தா, அந்த தொகையெல்லாம் அதில் கணக்கில் எடுக்கலை அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தருகிறது என்கிற பொழுது அந்த தீர்ப்பு 100க்கு 100 எல்லோரையும் திருப்திப்படுத்தாது. அதில் சில குறைபாடுகளை சுட்டி காட்டுவதும் அதன் அடிப்படையிலே மேல்முறையீடு செய்வதும் இயல்பு. ஆக மேல்முறையீடு செய்கிற பொழுது இந்த வாதங்களை எல்லாம் வைப்பார்கள். இந்த வாதங்களை வைத்து நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வழங்குகிறார்களோ அதுதான் இறுதி தீர்ப்பு. என்னை பொறுத்தவரையில் கணக்கில் தான் குறைபாடுகள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அடிப்படையில் மாற்றம் என்று சொல்கிறார்களே ஒழிய, சட்ட ரீதியாக லீகலாக பார்க்கிற பொழுது அதில் பெரிய குறைபாடு இருக்கிறதாக இதுவரையிலும் யாரும் சொல்லலை. அரசு சிறப்பு வழக்கறிஞர் திரு பி வி ஆச்சாரியா இதை பற்றி கருத்து சொல்றப்ப, இதில் ஒரு கிரேவ் அரித்மெட்டிக்கல் எரர் இருக்கு. அவர் போட்ட அந்த தவறான கணக்கின் காரணமாக 8.12% தான் வருமானத்துக்கு அதிகமான சொத்துன்ற நிலை இல்லை. அந்த பிழை நீங்கினால் அது 60%க்கும் கூடுதல், அது தண்டனைக்கே இட்டு செல்லும் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோமே. அது கணக்கில் தான் வருது. அவர் இந்த வழக்கே கணக்கு வழக்கு தொடர்பான வழக்காச்சு. அது ரைட்டு. ஆனால் அவர் பேசிக்கலாக ஒரு பெரிய சட்ட பிரச்சனை எதையும் கிளப்பல. அவர் கூட்டல் கணக்கில் தப்புங்கிறாரு. இந்த வழக்கே கூட்டல் கழித்தல், வரவு செலவு, வருமானத்துக்கு ஏற்ப சொத்து இருந்ததா, வருமானத்துக்கு அதிகமான சொத்து இருந்ததான்றது இந்த வழக்கு. உயர் நீதிமன்ற நீதிபதி கூட்டல் கணக்கை சரியா போடலன்னு சொல்றதுங்கிறது அது ஒரு கேள்விக்குரிய ஒரு பிரச்சனை. கூட்டல் கணக்கு சரியா போட்டாரா போடலையா அப்படிங்கிறது தீர்மானிக்க வேண்டும். அந்த தீர்ப்பினுடைய பக்கத்தை பார்த்தா 10 இனங்கள்ல இருக்கக்கூடியதை கூட்டி பார்க்கிறப்ப சின்ன குழந்தையும் அதுல தப்பு இருக்கு, சரியான கூட்டல் கணக்கு முடிவு சரியா இல்ல, அது கூட தெரியல உயர் நீதிமன்ற நீதிபதிக்குன்னு நம்ம சொல்ல போறோமா? இல்ல, அது உங்க முடிவுக்கே விட. ஏன்னா அது ஒரு தரப்பு வாதம் தான் நம்ம கேட்கிறோம். அடுத்த தரப்பு வாதம் அதே உயர்நீதிமன்ற நீதிபதியே கேட்டிங்கன்னா கூட அவர் அதுக்கான வாதங்களை வச்சிருப்பார். ஒரு தீர்ப்பு தப்பாக கொடுத்தா கூட அந்த தீர்ப்பு தான். அதை எதிர்த்து நீங்கள் மேலே உச்சநீதிமன்றம் தான் போகலாம ஒழிய ஃபேக்சுவல் எரர் இருந்தால் கூட அந்த ஃபேக்சுவல் எரரை கரெக்ட் பண்ணும்பொழுது அதனுடைய முடிவுகள் மாறுற மாதிரி வந்தால்
அதை வந்து அந்த நீதிபதி செய்ய முடியாது, அது சட்டத்தில் இடம் இல்லைங்கிறாங்க. இதெல்லாம் சட்ட நிபுணர்கள் சொல்கிறது. நம்மளை பொறுத்த வரையில் இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு வழங்கினார், அதிலிருந்து ஒரு நாடு அமைதியாக இருக்குது, எல்லாம் பரவாயில்ல. அதில் குறைபாடு அமைதியா இருக்கிறது மாதிரி இருக்கு, பரவாயில்லன்றீங்க. ஆனால் அரசியல் களத்துல பல வேகமான சூடு கிளம்பின மாதிரி தெரியுது. அது ஆளும் கட்சிக்கு எதிரான கட்சிகள் இன்னைக்கு அந்த தீர்ப்பை குறை சொல்லக்கூடிய கட்சிகள், வரவேற்கக்கூடிய கட்சிகள் எத்தனை, குறை சொல்லக்கூடிய கட்சிகள் எத்தனைன்னு பார்த்தா குறை சொல்லக்கூடிய கட்சிகளுடைய எண்ணிக்கை கூடுதலா இருக்கிறது மாதிரி தெரியுது. கூடுதலாகவும் இருக்கு, சூடாகவும் இருக்கு. அதுக்கு சூடு காரணம் வைத்தறிச்சலை தவிர வேற ஒன்றும் இல்லை. தீர்ப்பினுடைய இன்னொரு அம்சத்தை பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவர் திரு ஈவி.கே. இளங்கோவன் அவர்களும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, பரிசு பொருட்கள் பெற்றது ஒன்றை வந்து வருமானமாக அவர் கருதி இருக்கிறார், 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. பரிசு பொருள் என்பதை அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்க வாங்குவது தடை செய்யப்பட்ட ஒன்று, அது சட்டபூர்வமான வருமானமாக கருத இயலாத ஒன்று. எனவே அதை செய்ததுன்றது ஊழலை நியாயப்படுத்துறது மாதிரி இந்த தீர்ப்பு போயிடும் அவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க. அதான் நான் சொல்றேன், அந்த தீர்ப்பில் இந்த மாதிரி அவங்க பல குறைபாடுகளை சொல்றாங்க. அந்த குறைபாடுகள் எல்லாம் நிவர்த்திக்கப்பட வேண்டிய இடம் மக்கள் மன்றம் அல்ல, உச்சநீதிமன்றம் தான் அதுக்கான முடிவை சொல்லணும். நாம் எதிர்தரப்பில் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆகவே அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒரு ஆடிட்டரு அக்கௌண்டன்ட் எல்லாம் வச்சு தானே இவங்களும் கணக்கு போட்டிருப்பாங்க. அதனால் வந்து அது இன்னும் சொல்ல போனால் அந்த கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி அவரே வந்து அந்த நீதிமன்றத்தின் மூலமாக சில தணிக்கையாளர்களால் வைத்து கணக்கு வழக்கு சொத்து மதிப்பெல்லாம் அவரே தயார் பண்ணாருன்னு நான் பத்திரிகையில் பார்த்தேன். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு ஈவி.கே. இளங்கோவன் சொல்லியிருக்கிற இன்னொரு கருத்து, இந்த தீர்ப்பு தார்மீக அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இறுதி முடிவு எடுக்கிற வரையிலும் ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அது அரசியல் ரீதியாக சொல்லப்படுற கருத்துன்னு பார்க்கிறதா, அல்லது தவறு செய்யக்கூடியவங்க அல்லது இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் இந்த மாதிரி உயர் பொறுப்புக்கு வரும்போது இந்த கரைகளை எல்லாம் நீக்கிட்டு ஒரு இறுதி நிலையை அடைஞ்ச பிறகு வரணும்னு சொல்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் சொல்றாருன்னு பார்க்கணுமா? இதில் உயர்ந்த நோக்கமே கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்க எங்கே வந்துட போகிறாங்களோங்கிற எரிச்சலை தவிர, வயிற்றெரிச்சலை தவிர இதில் என்ன இருக்குது? இன்றைக்கு சட்டப்படி அவர்கள் பொறுப்பேற்பதற்கு எல்லா தகுதியும் உண்டு. ஆகவே அவர் ஏற்றுக்கொள்கிறார். நாளைக்கு சட்டப்படி வேறு தீர்ப்பு வந்தால் அந்த சட்டத்தை கீழ்ப்படிஞ்சிட்டு போகிறோம். இவர் யார் சொல்கிறதுக்கு முதலமைச்சர் அவங்க பதவியேற்கக்கூடாது. இவர் பார்த்தா அவங்கள முதலமைச்சராகினாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தானே வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள். அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க கடமைப்பட்டிருக்காங்க. உயர்நீதிமன்றம் சொல்லிட்டு ஏன் இன்னும் அம்மா சும்மா இருக்காங்க, பதவியேற்று நல்ல காரியங்களை செய்யட்டுமேன்னு தான் நம்ம நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. நாங்கள் இளங்கோவனை திருப்தி பண்ணுறதா அல்லது 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களை திருப்தி பண்ணுறதா? 11ஆம் தேதி தீர்ப்பு வந்தது, நிரபராதி என்று வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் பதவி ஏற்கிறதுல தாமதம் இருக்கு. அந்த தாமதத்துக்கு காரணம் தயக்கம்னு சொல்லலாமா? ஒரு பதவி ஏற்கணுங்கிற பொழுது அவங்க ஒரு நல்ல நாள் பார்க்கலாம், நல்ல நாள் பார்த்து நம்ம பதவி ஏற்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அது பதவி ஏற்பது அவர்களுடைய சௌரியத்தை பொறுத்தது. நாம் வந்து இன்றைக்கே ஏற்றுக்கிட்டணும், ஏன் ஏற்றுக்கலைன்னு கேட்குறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. பட் ஒரு ரீசனபிள் டைம் அவங்க எடுத்துக்கலாம். அதுக்குன்னு ரொம்பவும் அவங்க காலந்தாழத்தில் இது எப்போ வரும்னு நினச்சி உடனே போய் பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னு போய் வைங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, காத்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க போல் இருக்கு, இந்த தீர்ப்பு வந்து அடுத்த வினாடியே போய் பதவி ஏற்றிக்கிட்டாங்கன்னு குறை சொல்லலாம். ஆக விரைந்து பதவியேற்றாலும் குறை சொல்லலாம், காலதாமதமாக பதவியேற்றாலும் குறை சொல்லலாம். அவங்க இப்போ 22ஆம் தேதி சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி இருக்கிறாங்க. அநேகமாக அன்னைக்கு முடிவெடுத்து ஒரு சரியான நேரத்தில் பதவியேற்பார்கள். ஜெயலலிதா அவர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த விடுதலை அப்படின்றது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நமக்காக அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி அவங்கள நினச்சி பார்த்தாலே அவங்களுக்கு வேறு யார் இருக்காங்க? இப்போ மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் யார் சொந்தக்காரங்க, அவங்க இவங்க குடும்பத்தில் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்காக இன்றைக்கி யார் இருக்காங்க? இப்போ அதிமுக தொண்டர்கள், தமிழ்நாட்டு மக்கள், அதை தவிர அவங்களுக்காக யார் இருக்காங்க? அதனால் நமக்காக உழைக்கக்கூடிய, நமக்காக பாடுபடக்கூடிய ஒருவருக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துட்டுது, இதிலிருந்து அவங்க விடுபடணும்னு அவங்க ஆசைப்படுவதும், அதே நேரத்தில் நாளைக்கு தேர்தல் வந்தால் அவங்களை இதே நிலைமையில் ஆதரிப்பதும் தமிழ்நாட்டு மக்கள் கட்டாயம் செய்வார்கள், மேற்கொள்வார்கள். அதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை.
எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு யாருமே 5 ஆண்டு காலத்துக்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வர முடியல தமிழ்நாட்டில். இப்போ ஒவ்வொரு முறை ஆட்சி மாற்றத்தப்பவும் பெரிய கூட்டணிகள் அமைந்துதான் இந்த ஆட்சி மாற்றங்கள்ன்றது நடக்குது. இப்போ ஆட்சியை தக்க வைத்துக் கொள்றதுக்கும் அதிமுக ஒரு கூட்டணி அமைக்க போகிறதா அல்லது தனியாவே களத்தை காண்ற ஒரு முயற்சியில் ஏற்படுமா? இப்போ நிலைமை மாறிவிட்டது. அதாவது அதிமுகவை தவிர மற்ற கட்சிகளை எல்லாம் மக்கள் பார்த்து விட்டார்கள், மற்ற கட்சிகளின் தலைவர்களையும் பார்த்து விட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் கடந்த தேர்தலில் கூட திமுக மிக பெருமளவுக்கு ஒரு ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு ஆட்சி நடத்தியது. அந்த நிலையிலே கூட அந்த 2G ஊழல் என்றெல்லாம் வந்த பிறகு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துவிட்டது. இவங்களை நீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்காதா என்ற நேரத்திலே தான் அதிமுகவும் அந்த நேரத்தில் தேமுதிக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லுவாங்க, நம்பத்தகுந்த ஒரு மாற்று ஏற்பாடு. அதை நம்ம செய்த உடனே நான் அப்போவே சொன்னேன் கிட்டத்தட்ட 200 இடங்கள் வரும்னு. அதே மாதிரி வந்தது. இப்போ என்ன நிலைமைன்னா அதிமுகவை தவிர மற்ற கட்சிகளுடைய போக்கு, அந்த தலைவர்களுடைய இயல்பு, அவர்கள் செயல்படுகின்ற விதம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஆசைகளுக்காக விருப்பு வெறுப்புகளை அடிப்படையாக கொண்டு ஒரு வெறுப்பு அரசியல் நடத்துகிறாங்களே தவிர மக்களை ஈர்க்கக்கூடிய அரசியல் ஒன்றும் இல்லை. அதனால தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட யாரும் வெற்றி பெற முடியல. ஆக தமிழ்நாட்டு மக்களுடைய மனதை பொறுத்தவரையிலே ஏன் கணிப்பில் நான் என்ன நினைக்கிறேன்னா அதிமுக போதும்னு நினைக்கிறாங்க. இந்த தீர்ப்பு பல்வேறு அதிர்வலைகளை, பல்வேறு அரசியல் எதிர்வினைகளை தந்திருக்கிறது. திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள், காங்கிரஸ் கட்சியோட தலைவர் இளங்கோவன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் ராமதாஸ் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள், இப்படி இந்த தீர்ப்புக்கு மேல்முறையீட்டுக்கு போகணும், மேல்முறையீட்டுக்கு போறது தான் சரியான ஒன்றா இருக்கும் அப்படின்ற கோரிக்கைகள் பரவலா எழுறதை பார்க்கிறோம். இதெல்லாம் அதிமுகவுக்கு எதிரான மனநிலையில இந்த கட்சிகள் உறுதியாக இருக்கின்றன அப்படின்றத காட்டுதுன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அதாவது அதிமுக இருக்கிற வரை அவர்கள் தங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதனால் அதிமுகவை எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஒவ்வொரு கட்சியும் சொல்கிறது. ஆனால் அவர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை வருமா என்றால் வராது. நீங்க சொல்றதை பார்த்தா அதிமுக இதுவரையிலும் தேர்தல் களத்தில் வீழ்த்தப்படாத ஒரு இயக்கம் மாதிரி சொல்றீங்க. அதிமுகவும் பல கட்டங்களில் தேர்தலில் படுதோல்வியெல்லாம் சந்திச்சிருக்கு. இல்லைன்னு சொல்லலை, காலம் மாறிவிட்டது என்று சொல்கிறேன். இப்போது மற்ற கட்சிகளின் தலைவர்களை பற்றியும் அவர்களுடைய எண்ணங்களை பற்றியும் ஆசைகளை பற்றியும் நாட்டு மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இப்போ இந்த பல ஆண்டுகள் அவங்களெல்லாம் பார்த்தாங்க. சரி, இவங்களை ஆதரித்தா இவங்க மூலம் நன்மை கிடைக்காதான்னு ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து தான் இப்போ என்ன நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையும் அதனுடைய தலைவர்களையும் பார்த்து சரியாக மக்கள் எடை போட்டு விட்டார்கள். இனிமேல் இவங்களெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை, அம்மாவே இருந்தாங்கன்னா ஏதாவது ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி செட்டில்ட் ஆகிட்டாங்கங்கிறது தான் என்னுடைய. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கில் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை பற்றி 8 மாதத்தில் 2 விதமான நிலைப்பாட்டுகளை பார்க்க முடியுது. ஒன்று, கீழ் நீதிமன்றம் தண்டனை கொடுத்த போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2 முக்கியமான தலைவர்கள் சொன்ன கருத்தை நினைவு கூறுறது முக்கியம் நினைக்கிறேன். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அரசியலில் நேர்மையாக இருக்க வேண்டும், தவறு செய்பவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் என்பதை வருங்கால சந்ததியினர் உணர்ந்து கொள்வதற்கு இது ஒரு பாடம்னு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் 8 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், தமிழகத்தில் இந்த தீர்ப்பு என்பது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும், யார் தவறு செய்திருந்தாலும் அதற்குரிய தண்டனை அளிக்கப்பட்டு நீதி வழங்கப்பட்டு வருகிறதுன்னு சொன்னாங்க. அது அதிமுக திமுக அல்லாத ஒரு அரசியலை நோக்கி நகர்கிறோம், இந்த 2 கட்சிகளையும் மாற்று நாங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் இந்த பிரயோகத்தில் இருந்தது, வெற்றிடம் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாழ்த்துவதும், அந்த ஆட்சி தொடரணும், அப்பதான் தமிழ்நாட்டுக்கு நன்மை ஏற்படும் சொல்லி பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றதும், ஜெயலலிதா அவர்களுக்கு கிடைத்த நிம்மதி தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி சொல்றதும், திரு இலகணேசன் மேல்முறையீடே தேவையில்லை இந்த வழக்கில் அப்படின்னு சொல்றதும் அதிமுகவும் பாஜகவும் நெருங்கி வருகின்றனவோ அப்படின்ற எண்ணத்தை தருது. அந்த எண்ணம் சரியா? அதிமுகவும் பாஜகவும் நெருங்கி வருகின்றனவா? இல்லை, நாம் அப்படி எடுத்துக்க முடியாது. தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்ப்பது எப்படி அப்படிங்கிறது தான் அகில இந்திய தலைமை முன்பு உள்ள கேள்வி. அவங்க ஏற்கனவே என்ன நினைத்தார்கள், அதிமுகவினுடைய தலைமை திமுகவினுடைய தலைமை இரண்டுமே வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கின்றன. ஆகையினாலே
இரண்டு கட்சிக்கும் எதிர்காலம் இல்லை. இதற்கிடையிலே நம்முடைய கட்சியை நாம் வலுப்படுத்தினால் 2016 நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கூட்டணி வைத்தோ அல்லது மற்ற முறையிலேயோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று திட்டமிட்டு பணியாற்றினார்கள். அதுதான் அதனுடைய விளைவு. சில தினங்களுக்கு முன்பு கூட தமிழ்நாட்டிலே 9ஆம் தேதி 32 அமைச்சர்கள் கூட்டங்களில் பேசுவார்கள். 42 அமைச்சர்கள் பேசுவார்கள். அப்புறம் அதை 16ஆம் தேதி என்று அறிவித்தார்கள். இப்பொழுது அது இல்லைன்ட்டாங்க, பிரச்சாரத்துக்கு வரப்போறது இல்லை. ஆக இப்போ அகில இந்திய தலைமையை பொறுத்தவரை அரசியல் அனுபவத்தை வைத்து நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு வம்பு வளர்க்க வேண்டியதில்லை. புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய செல்வாக்கு அப்படியே இருக்கிறது. அவர்கள் இப்பொழுது விடுதலையும் ஆகிவிட்டார்கள். ஆகவே அவர்களோடு நாம் தேவையில்லாமல் மோதுவதில் அர்த்தமில்லை. நாமும் வரப்போவதில்லை, பாஜகவும் வரப்போவதில்லை. பாஜக வரக்கூடிய வாய்ப்பும் இங்கு இல்லை. ஆகவே டெல்லியிலே மத்திய அரசாங்கத்தை நடத்துவதற்கு எப்படி அந்த காலத்தில் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இங்கு இருந்தால் போதும் என்று நினைத்தாரோ, அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கின்றனரோ என்று நான் நினைக்கின்றேன். ஆகையினாலே அதுவே இரண்டு கட்சிகளும் நெருங்கி வருகின்றன. ஒன்றை இப்போது புரிந்து கொண்டு விட்டன. லேடியா மோடியா அப்படின்ற களம்லாம் மாதிரி இப்போ டெல்லியில் மோடி இருக்கட்டும், செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் லேடி இருக்கட்டும் அப்படின்ற எண்ணத்துக்கு இரண்டு கட்சிகளும் வந்துருச்சு. கூட்டணி என்பதாகாது, அது கூட்டணி என்பதாகாது. அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அங்கே போய் அவங்கள அனாவசியமாக நம்ம தொல்லை பண்ணி பிரயோஜனம் இல்லை, நம்மளும் உருப்பட போகிறதில்லை. அவங்க என்ன நினச்சிருக்கலாம், டிஃபால்ட் பொசிஷன்னு சொல்லுவாங்க. இப்போ அம்மா இல்லைன்னா அடுத்தது நாம் வரலாம். அவங்களே இருக்கிற பொழுது நம்ம அனாவசியமாக ஏன் அங்கே போய் தொல்லை பண்ணணும், அவங்க இருக்கட்டும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கேட்குறத செய்து கொடுப்போம், மத்திய அரசு மாநில அரசு அது உடன்பாட்டோடு செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருப்பார்களோ என்று தான் எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் மென்மையான வார்த்தைகளில் இதை சொல்கிறீங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்களுடைய விடுதலைக்கு மறைமுகமாக பாரதிய ஜனதா அரசு உதவியது அப்படின்ற குற்றச்சாட்டை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவர் இளங்கோவன் முன்வைக்கிறார். விடுதலையான உடனே திரு மோடி தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து சொல்றார், சுஷ்மா சுவராஜ் வாழ்த்து சொல்றாங்க. அதிமுக பாரதிய ஜனதாவுடைய நெருக்கடியான காலகட்டங்களில் ஜெட்லி அவர்கள் போயஸ் கார்டன்ல சந்தித்து விட்டு சென்ற பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பெல்லாம் நெருக்கடி வருகிறதோ நாடாளுமன்றத்தில் அதிமுகவோட எம்பிக்கள் அந்த நெருக்கடிக்கு தோல் கொடுக்கிறார்கள், அந்த ஆட்சியை பெயில் அவுட் பண்றாங்க, அதோட கைமாறு இது அப்படின்னு எதிர்கட்சி வரிசையில சொல்ற குற்றச்சாட்டு உறுதியாகுது இல்லையா? பாஜக இந்த தீர்ப்புல தலையிட்டு அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள் என்று சொல்வது சரியல்ல. ஏன்னா பாஜக சார்பிலே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்ன மாதிரி 42 மந்திரிகள் இங்கே பேசுகிற மாதிரி இருந்தாங்களே. 9ஆம் தேதி பேசுகிற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் அது அங்கே நாடாளுமன்றத்தை கொஞ்சம் கூட நாட்கள் இருக்க வேண்டியது இருந்ததுனால 16ஆம் தேதி போங்கன்னு அவங்க ப்ரோக்ராம்லாம் போட்டிருந்தாங்களே. குஜராத் முதல் மந்திரிலாம் அங்கே பேசுகிற மாதிரி. ஆக அவர்கள் என்ன நினைத்தார்கள், இந்த தீர்ப்பை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே இந்த தீர்ப்பில் எங்களுக்கு பாதகமாக வரும், நம்ம போய் கட்சியை வளர்க்கலாம் தான் அவங்க நினைச்சிருந்தாங்க. எதிர்பார்க்கலன்னு சொன்னா மற்ற கட்சிகள் எதிர்பார்க்கல, திமுக எதிர்பார்க்கல, தேமுதிக எதிர்பார்க்கல, பாமக எதிர்பார்க்கல, எதிர்பார்க்காதவரெல்லாம் இந்த தீர்ப்பை எதிர்த்து கூக்குரல் இடுகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படியான எதிர்ப்பு குரலை சொல்லாம மேல்முறையீட்டுக்கே போகாதீங்க, இந்த தீர்ப்பை வரவேற்று மகிழ்ச்சி அடைகிற நிலைமைக்கு அவங்களும் வந்திருக்காங்களே. நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இந்த தீர்ப்புக்கு பிறகு அரசியல் நிலைப்பாட்டில் மாற்றம் வந்திருக்கிறது. சரி, அதிமுக திமுகவுக்கு மாற்றாக நாங்கள் எங்கள் பாஜகவை கொண்டு வரப்போகிறோம் என்று அவர் திட்டமிட்டு பணியாற்றிய அந்த அணுகுமுறையில் அடிப்படையிலே மாற்றம் வந்துடுது. சரி, இனிமேல் இதில் பிரயோஜனம் இல்லை நம்ம அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு அவங்க சொல்லித்தான் இந்த மாதிரி வந்திருக்குமே ஒழிய தீர்ப்பில் தலையிட்டார்கள் என்று சொல்வது சரி. திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கூட்டணியும் இல்லை, உடன்பாடும் இல்லை. ஆனால் ஒரு புரிந்துணர்வு வந்திருக்கிறது. டெல்லியில அந்த ஆட்சிக்கு அதிமுக ஆதரவளிக்கும், தமிழ்நாட்டில் அதிமுக எதிர்ப்பு அரசியலை பாஜக செய்யாது அப்படின்ற ஒரு புரிந்துணர்வுக்கு ரெண்டு கட்சியும் வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, வந்துட்டுதுன்னு நம்ம எடுக்க முடியாது, வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் டெல்லி அரசில் கையாண்டவன் என்கிற முறையில் சொல்கிறேன். அப்போ இங்கே காங்கிரஸ்காரங்க தனியாக வரணும்னு ரொம்ப பாடுபட்டாங்க. அவங்க இந்திரா காந்தி சொன்னாங்க, பேசாமல் அவருக்கு எம்ஜிஆர் இருந்துட்டு போகிறார், அதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் அந்த மாதிரி ஒரு நிலை எடுக்கலாம் அவர்கள்.
வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுகவும் அப்படியான ஒரு புரிந்துணர்வுக்கு தயாராக இருக்கு. நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்க, இந்த பிரச்சனைகளை தமிழ்நாடு அரசு மட்டும் தீர்க்க முடியாது. இப்போ நமக்கு இலங்கை தமிழர் பிரச்சனையானாலும் சரி, ராமேஸ்வரம் மீனவர்கள் பிரச்சனையானாலும் சரி, முல்லை பெரியாரானாலும் சரி, காவிரி பிரச்சனையானாலும் சரி, பெண்ணாற்றில் ஆந்திர பிரச்சனையானாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டு அரசினுடைய அதிகாரங்களை மட்டும் வைத்து நம்ம தீர்க்க முடியாது. அதே போல் இப்போ நிதிக்குழுவில் நமக்கு நியாயம் வழங்கப்படலை, போதிய நிதி நமக்கு கிடைக்கிற பிரச்சனையானாலும் சரி, எத்தகைய அரசு டெல்லியில் அமைந்தாலும் நமக்கு அந்த டெல்லி அரசை முழுமையாக பயன்படுத்தினால்தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும். இது நாங்கள் அனுபவத்திலேயே கண்டது. ஆகையினால அவங்க நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வறுமையானால் நம்ம அதை நாட்டு மக்களின் நன்மையை கருத்தில் கொண்டு பயன்படுத்துவது தான் சரி. காங்கிரஸ் அரசாங்கம் நீண்ட காலம் இருந்தப்ப திரு மன்மோகன் சிங் அரசோடு இப்படியான ஒரு இணக்கம், தமிழ்நாட்டு நலன் கருதி இந்த இணக்கம் வேணும்னு அதிமுக தலைமை முடிவு செய்யலையே. அன்றைக்கு அவரை இயலாதவர், லேம்டக் பிரைம் மினிஸ்டர் அப்படின்லாம் அவரை கடுமையா விமர்சிச்ச ஒரு போக்கு தானே பார்த்தோம். ஆமா, அத்தகைய ஒரு பிரைம் மினிஸ்டரோட இணக்கமாக இருந்து என்ன பிரயோஜனம்? தீர்ப்புக்கு பிறகு அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை மாற்றி இருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டிலே பாஜக எத்தகைய அரசியல் செய்ய வேண்டும் என்று முதலில் திட்டமிட்டார்களோ அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டு இங்கு இருக்கக்கூடிய நிலைமை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப தங்களுடைய போக்கை மாற்றுவதற்கான அறிகுறி உண்டாகியிருக்கிறது. புரிந்துணர்வு எதிர்காலத்தில் வரலாம். அறிகுறியும் புரிந்துணர்வும் எதிர்காலத்தில் ஒரு கூட்டணியை நோக்கி அழைத்து செல்லும் அப்படின்னு யூகிக்கலாம். அது இப்பொழுதே நாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது உங்களுக்கு தெரியும், தேர்தல் என்பது அந்த நேரத்தில் எத்தகைய பிரச்சனைகள் நமக்கு வருகின்றன என்பதை பொறுத்திருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று முன்னால் வந்து நின்றுடும். மற்ற பிரச்சனைகள் எல்லாம் இப்போ நாம் பேசுவோம், மின்சாரம் இல்லை, குடிதண்ணி இல்லை, ரோடு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டுதுன்னு வைங்க, அந்த பிரச்சனை தான் மேலோங்கி நிற்கும். ஆக தேர்தல் நேரத்தில் எத்தகைய சூழ்நிலை வருகிறது என்பதையும், எத்தகைய பிரச்சனை எல்லாருடைய மனதிலேயும் வந்து இடம் பிடிக்கிறது என்பதை பொறுத்து தான் நம்ம ஒரு முடிவெடுக்க வேண்டி வரும். ஆகையினாலே அரசியல் கூட்டணி அமைப்பதோ அல்லது அரசியல் உடன்பாடு காண்பதோ அந்த நேரத்தில் தான் முடிவு செய்யணும். அதுதான் சரியாக இருக்கும். அன்றைக்கு கூட்டணி உருவாகாமல் போகலாம். ஆனால் இன்றைக்கு அதிமுகவும் பாஜகவும் நட்பு கட்சிகள், நேசமான இயக்கங்கள் அப்படின்ற முடிவுக்கு வந்தா தவறு இல்லையா? மாநில அரசும் மத்திய அரசும், நான் சொல்வது நம்ம பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசை நடத்துகிறோம். அந்த மாநில அரசினுடைய அதிகாரத்திற்குட்பட்ட திட்டங்களை நிறைவேற்ற முடியும். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு மத்திய அரசினுடைய தயவு தேவை. ஆகவே மத்திய அரசோடு ஒத்துழைப்பதிலேயோ மத்திய அரசு நமக்கு உதவியாக இருப்பதிலேயோ எந்தவித தவறும் இல்லை. ஆனால் நிலம் கையகப்படுத்தல் மசோதா போன்ற எல்லா கட்சிகளும் எதிர்க்கக்கூடிய மசோதாவை கூட மாநில நலன், விவசாயிகள் நலன், ஏழைகள் நலனை பேசுற அதிமுக அங்க கார்பரேட் நலனுக்கான ஒரு மசோதான்னு சொல்ற ஒரு மசோதாவை ஆதரிக்கிறது நியாயமா? எங்க கார்பரேட் நலன் இருக்கட்டும், இப்போ ராமேஸ்வரம் மீனவர்கள், கச்சத்தீவுன்னா எல்லாம் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்க நம்ம ஆதரிக்கிறாங்களா? அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்க்குறாங்கல்ல. ஆக நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு வேலைகள் முக்கியம், நமக்கு காரியங்கள் முக்கியம். அது இன்று நேற்றல்ல, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக நமக்கு பல பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் இருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சிவசேனையும் அகாலிதளமும் கூட நிலம் கையகப்படுத்தல் சட்டத்தை எதிர்க்கிறாங்க. சிவசேனைக்காரனுக்கு 1.5 லட்சம் தமிழர்கள் போல இனப்படுகொலை நடந்ததா? இல்லையே. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் தனித்தன்மை வாய்ந்தவை. அகில இந்திய அளவில் 1000 பிரச்சனை இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்க சேர்ந்துக்கிட்டு ஏதாவது பண்ணி அந்த அரசாங்கத்துக்கு தொல்லை கொடுக்கணும்னு நினச்சா அவங்க கூட போய் நம்ம சேர்ந்தோம்னா நம்ம காரியங்கள் எப்படி ஆகும்? சரி, சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு சொல்லி என்ன நடந்திருக்கு? இப்போதானங்க அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அவங்க இதுவரையில் அவங்களே வரணும்னு தானே எல்லாம் பண்ணாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் இலங்கை பிரச்சனை சொல்கிறீங்க, 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலையானது சொல்கிறீங்க. நம்ம பேசிக்கொண்டிருக்கூடிய இதே மே திங்களில் 16-17 நாட்களில் தான் வந்து மிகப்பெரிய அழிவு முள்ளிவாய்க்காலில் நடந்தது. அது நடந்து 6 ஆண்டுகள் ஆகிறது. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தீர்மானங்களை சட்டசபையில் போட்டாங்க. பொது வாக்கெடுப்பு அங்கே நடத்தணும், போர்க்குற்றத்துக்கு சர்வதேச விசாரணை வேணும், பொருளாதார தடை வேணும், அப்படிலாம் தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்துக்கு பிறகு எந்த விதமான ஒரு ஃபாலோ அப் ஆக்ஷனுமே இல்லையே. அதாவது நான் தான் சொல்ல வந்தேன், எதுவாக இருந்தாலும் நாம் டெல்லி அரசை பயன்படுத்துவதை பொறுத்து இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்கிறேன், இதே இலங்கை தமிழர் பிரச்சனை நாங்கள் கையாண்ட பொழுது
இங்கேருந்து விமானத்தின் மூலம் நம்ம உணவுப் பொட்டலங்களை போட்டோம்ல, ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும், எப்படி முடிஞ்சுது? அது வெளியுறவு கொள்கை. அப்போது ஜெயவர்தனே அங்கே இருந்தவர் என்ன சொன்னார்? எங்கள் நாட்டினுடைய இறையாண்மையே பறிபோய் விட்டது, இந்தியா இந்த மாதிரி வேணும்னே தமிழ் மக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் போட்டார்கள் அப்படின்னு இறையாண்மையை போயிட்டு. ஆக இன்றைக்கு நம்ம எதிர்நோக்கி உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் நாம் ஒரிசா என்ன சொல்லுது, பீகார் என்ன சொல்கிறாங்க, கல்கட்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நடக்காதுங்க. நம்ம பிரச்சனைகள் தனித்தன்மை வாய்ந்தவை. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அதிகாரமும் அதற்கான உரிமையும் பெற்றிருப்பது மத்திய அரசு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். நீங்கள் இந்திய அரசை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான். இப்போ 1.5 லட்சம் தமிழர்கள் அங்கே கொல்லப்பட்டாங்க. நம்ம ஐநா மன்றத்தில் மனித உரிமை கமிஷன் விசாரணையெல்லாம் வந்தால் கூட அந்த மக்களுக்கு இன்னும் எதிர்காலத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்குரிய வாய்ப்பை பயன்படுத்த வேண்டுமானால் நாம் மத்திய அரசோடு ஒத்துத்தானே போகணும். மத்திய அரசோடு நீங்கள் ஒத்துட்டு போகிறதுல தமிழர் நலன் இருந்ததுன்னா அதை யாரும் ஆட்சேபிக்க போகிறதில்ல. ஆனால் மத்திய அரசாங்கம் தமிழர் பிரச்சனையை தீர்க்கிறதுல எப்படிப்பட்ட அணுகுமுறையை கையாளுது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ ஆட்சி மாற்றம் வந்த பிறகு சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்களும் மற்றவர்களும் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, கடந்த ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருந்தது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க சொன்னதெல்லாம் கேட்டு வெளியுறவு கொள்கையை நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை பலி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டோட குரலை நாங்கள் கேட்க போறதில்லை, நேஷனல் இன்ட்ரெஸ்ட் முக்கியம்னு சொல்றாங்க. நேச நாடு, நட்பு நாடு அப்படின்னு அதை பார்க்கிற பார்வை தான் அதிகமாக இருக்கு. மோடி அரசு வந்த பிறகு இலங்கை தமிழர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, மீனவர் பிரச்சனையில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியான அசைவுகள் எதுவும் தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் உங்களை பார்க்க வரேன்னு வைங்க, உங்களை தான் பார்த்து பேசணும் ஒழிய உங்கள் வீட்டு வாட்ச்மேன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அந்த மாதிரி பாஜகவில் சுப்பிரமணிய சாமி சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் வாட்ச்மேன் இல்லை, அந்த கட்சியோட ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ் இருக்கட்டும். ஆனால் இஸ் நாட் த அத்தாரிட்டி. நான் சொல்ல வர்றது, குறுக்க வர்றவன் எடுக்க வர்றவங்ககிட்டலாம் நாம் பேச முடியாது. பிரதமர் மோடி என்ன சொல்கிறார்? இலங்கையை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. அதனால்தான் அங்கே போன ஒரு கொழும்புலேருந்து போயிட்டு நேராக வரல, அங்கே யாழ்ப்பாணத்தில் போனார், அங்கே அவர் சமையல்லாம் செய்தாருன்னெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. நமக்கு யாராவது நல்லெண்ணத்தோடு உதவ வராங்கன்னா அதை நம்ம பயன்படுத்தி கொள்வதிலே தான் நம்முடைய சாமர்த்தியம் இருக்க தவிர, நீங்கள் அது வேணாம் இது வேணாம் நான் எல்லாம் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதிமுகவோட முன்னணி தலைவர்களில் ஒருவராக எம்ஜிஆர் அவருடைய நம்பிக்கைக்குரியவராக நீங்கள் கடந்த காலத்தில் இருந்திருந்தாலும், இடைக்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற இயக்கங்களில் இருக்க நேரிட்டது. அங்கெல்லாம் உங்களால் தொடர முடியல. அதற்கு காரணம் நீங்களே சொன்னது மாதிரி அதிமுகவுக்கு வந்த பிறகு தாய் வீட்டுக்கு திரும்பினது மாதிரியான ஒரு உணர்வு இருக்குன்னு சொல்றீங்களே, அப்போதும் அந்த தாய் வீட்டு மனநிலையிலே இருந்தீங்க அங்கேயும், அதுதான் காரணம்னு சொல்லலாமா? பாமகவோ தேமுதிகவோ ஒரு இப்போ இந்த பாஜக நினச்ச மாதிரி திமுக அண்ணா திமுகவுக்கு ஒரு மாற்றாக ஒரு புதிய அரசியல் இயக்கமாக கொண்டு வரலாங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் தான் முயற்சித்தோம். பிள்ளையார் பிடிக்க நினச்சா குரங்கா மாறி போச்சுங்கிற மாதிரி அது அந்த மாதிரி டேக் ஆஃப் ஆகலை. அதோடு மட்டுமல்ல, அந்த தலைமையும் ஒரு விஷன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எல்லாரையும் சேர்த்து அரவணைச்சி கொண்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. ஒரு பாட்டாளி மக்கள் கட்சின்னா, பாட்டாளிங்கிறது ஒரு நல்ல சொல், ஒர்க்கிங் கிளாஸ். நம்ம எல்லா மக்களையும் சேர்த்து அதை ஒரு ப்ராட் பேஸ்டாக பண்ணி பில்டப் பண்ணலாம் அப்படின்னா அது வன்னியரோடையே நிறுத்திக்கினார் அவர். அதில் அந்த நின்று போச்சு. இல்லை, எங்கள் கட்சி வன்னியர் கட்சி இல்லை, எல்லா பாட்டாளிகளுக்கும் வேலை பார்க்குற ஒரு கட்சி தான் சொல்கிறாங்க. மொத்த தமிழர்கள் அனைவருக்குமான பிரச்சனையை தான் நான் பேசுகிறேன்னு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு வழிய நடைமுறையில் அது தேங்கி போச்சு. இவர் விஜயகாந்தை பொறுத்தவரையில் அவர் எல்லா ஏழை மக்களையும் சேர்த்துக்கிட்டு எல்லாம் கொண்டு வந்தார். ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. அந்த கட்சியை நடத்தின முறை, நிர்வாகம், யார் யாருக்கு பொறுப்பு போடுறது வர்றது, அது அப்புறம் கொள்கை நிலை, இதிலெல்லாம் பிரச்சனை வந்துட்டுது. எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன பிரச்சனைன்னா, உழைக்க நம்ம தயார், ஆனால் அந்த உழைப்பு வீணாக போகுதுன்னு வைங்க, அதில் என்ன பயன்? இதனுடைய விளைவு நான் பேசாமல் வீட்டுக்கு வந்துடலான்னு தான் வந்தேன். நான் அதிமுகவுக்கு போகணுன்னு கூட நான் நினைக்கல. இல்லை ஒன்றும் வேணால் நம்ம போதும்ன்ட்டு வந்துட்டேன்னா.
அவங்க அவங்க புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த அறிஞர் அண்ணா விருது கொடுத்து அவங்களா தான் அந்த முன்முயற்சி எடுத்து நான் அந்த விருது வாங்கும்பொழுது நம்ம அவங்களுக்கு ஒரு உதவியும் செய்யலை, அவங்க நமக்கு இது செய்திருக்காங்களேங்கிறதுக்காக நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு கைமாறாக நாடாளுமன்ற தேர்தலில் நான் வேலை செய்கிறேன்னு சொன்னேன். அவங்க எனக்கு அந்த விருது கொடுத்த பொழுது அதை வாங்கிக்கிட்டு நான் என்னால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது, ஐ வில் ஒர்க் ஃபார் யூ இன் தி என்ஷூயிங் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னேன். அவங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் என்னை நீங்கள் சும்மா தானே எங்கே வந்துருங்கன்னாங்க. அப்புறம் போய் சேர்ந்தேன். ஆக இது ஒரு திட்டம் போட்டே செய்யலை. எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க, அவர் அதிமுகவிலேயே இருந்துக்கிட்டு அங்கேயே ஒரு கிரவுண்டு வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் ஏமாற்றிட்டாரு. அப்படி அல்ல, இது இயற்கையாக நாம் ஒன்றும் வேணான்னு வீட்டுக்கு வர்றான்னு வந்தேன். உங்களுக்கும் தேமுதிகவில் வந்த அந்த கருத்து வேறுபாடுக்கு அடிப்படையில் நீங்க அதிமுக சார்பு நிலையில அந்த கட்சி போகணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனால் அவர் எதிர்நிலையில ஒரு எதிர்கட்சியா அவர் எதிர்த்து போன உடனே உங்களால அந்த அரசியலை செரிமானம் செய்து கொள்ள முடியல. அதனால கருத்து வேறுபாடு வந்ததுன்னு சொல்றாங்க. அது உண்மை. அதாவது சட்டமன்றத்தில் நாம எதிர்கட்சி, தேமுதிக எதிர்கட்சி. ஆனா இந்த ஆட்சி வரக்கூடாது என்று எதிர்த்து மக்களிடத்தில் வாக்குகள் வாங்கி வந்த எதிர்கட்சி அல்ல. திமுக தான் உண்மையாக இந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணி வந்த எதிர்கட்சி. ஆக அதிமுகவுக்கு தேமுதிக லாயலாவே இருக்கணும்னு சொல்லி இல்லை, நான் என்ன சொல்றேன், கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷன், நாட் டிஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷன். அதாவது அதிமுக நல்லது செய்தால் வரவேற்கவும், குறைபாடுகள் இருந்தால் சுட்டி காட்டவுமாக ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக நாம் செயல்பட்டோமே ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் இவங்க பரவாயில்லை அப்படின்னு நம்ம நினைத்தால் திமுகவை அகற்றி இரண்டாவது இடத்துக்கு நாம் வர முடியும். அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பரவாயில்லையா, இவங்க நல்ல எதிர்க்கட்சியாக தான் இருக்காங்க அப்படின்னா அடுத்த தேர்தல் திமுக தேவையில்லை, இவங்களே பரவாயில்லைன்னு நினைக்கலாம். நம்ம திமுகவுக்கு மாற்றாக வருவதற்கான வாய்ப்பு இருந்ததே தவிர நேரா நம்ம முதலமைச்சராக வர வாய்ப்பு இல்லை. இல்லை, அதற்கு வரணும்னா இந்த ஆட்சியோட குறைபாடுகளை சொல்லணும், மக்கள் பிரச்சனைகளை பேசணும். அதையே தேமுதிக கடுமையா பேசுறத நீங்க ஏற்கலையே. ஆமா, நீங்க பேசுறீங்கன்னா என்ன நினைக்க ஜனங்க, ஏன் நேற்று வரலாம் அவங்க கூட ஓட்டு கேட்டு இன்னைக்கு போய் திட்டுறாரு இவருன்னு நினைப்பாங்கல்ல. நீங்க தேமுதிக விலகின நேரத்துல தேமுதிகவுக்கு இனி எதிர்காலம் இல்லை, அந்த கட்சிக்கு இனி தேய்பிறை தான், தேயும் அப்படின்ற கருத்தை சொன்னீங்க. ஆனால் நடைமுறையில் வேறு ஒரு நிலைமை இருக்கிறது மாதிரி தெரியுது. விஜயகாந்த் அவர்கள் ஒரு அரசியல்ல இன்றைக்கு இருக்கிற கூட்டணி யுகத்தில் தவிர்க்க முடியாத சக்தியோ அப்படின்னு சிந்திக்கிற அளவுக்கு சில செயல்பாடுகள் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு அதிக சீட்டை கொடுத்து அரவணைக்கிறது, காங்கிரஸ் கட்சி அவரோட கூட்டு வைக்கிறதுக்கு முயற்சிக்கிறது, திமுக அவரை எதிர்பார்க்கிறது. அவர் போய் யாரை அழைச்சாலும் ஒரு டெலிகேஷன் வாங்கினா எல்லா கட்சியும் ஒரே நாளில் கிளம்பி போறாங்க. இப்போ அவர் தேய்பிறையா இல்லை, இன்னமும் அவருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு தானே அது காட்டுது. அதாவது இதெல்லாம் ஒரு மாயை. நான் வந்த பிறகு எத்தனை சீட்டு எங்கே ஜெயிச்சிருக்கிறாங்க சொல்லுங்க. அதாவது ஒன்றுமில்லாதவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, இது ஒரு மாயை. தேமுதிகவை பொறுத்தவரையில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக இவர் வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் நடைமுறையில் அந்த எதிர்பார்ப்பு போயிட்டுது. இனிமேல் மீண்டும் அந்த மக்களுடைய நம்பிக்கையோ நல்லெண்ணத்தையோ பெறுவது என்பது இயலாத காரியம். நாங்கள் அதிமுகவோட கூட்டணி போடலைன்னாலே, தனித்து நின்று இருந்தாலே தேமுதிக அங்கீகாரத்தையும் எழுந்திருக்கும், சின்னத்தையும் எழுந்திருக்கும். தேமுதிகவில் அந்த தலைவருக்கு, அந்த இயக்கத்துக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு ஆலோசகராக இருந்தீங்க, அதனுடைய அவைத்தலைவராக இருந்தீங்க, அந்த கட்சியுடைய ஒரு ஐடலாக இருந்தீங்க. ஆனால் இப்போ அதிமுகவில் அண்ணா விருதை கடந்து வேற எந்த பெரிய பதவிகளும் பொறுப்பும் உங்களுக்கு தந்தது மாதிரி தெரியல. இப்போ ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை இழந்துட்டது மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? ஐயோ, இப்போதான் நான் நிம்மதியாக இருக்கிறேங்க. உண்மையிலேயே இப்போ நிம்மதியாக எனக்கு இப்போ ஓரளவுக்கு வயதான் ஆகிட்டது. ஏன் வயதானவங்களுக்கு ஏன் நாம் ஓய்வு கொடுக்குறோம்? வயதான் ஆகிட்டுது. அதனால் இப்போ நான் நிம்மதியாக இருக்கிற ஒரு பொறுப்பு கிருப்பை கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு போய் என்னால் நிறைவேற்றுறதெல்லாம் முடியாது. இப்போ இருக்கிற வேலைகளை ஏதோ இந்த மாதிரி செய்ய சொன்னாங்கன்னா அது போகிறேன். எனக்கு அதிமுக ஆட்சிக்கு 4 ஆண்டு காலம் நிறைவடையக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஆனால்
91-96ல் அதிமுக ஆட்சியின் மீது பல்வேறு புகார்களை அதனுடைய இறுதி காலத்தில் முறைகேடுகள் ஊழல்கள்னு சொன்ன அரசியல் இயக்கங்கள் நடத்தின அந்த நினைவுகளை நினைவுபடுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய அதிமுக ஆட்சியின் மீது புகார்கள் அடுக்கடுக்காக சொல்லப்படுகின்றன. முத்துக்குமாரசாமியோட மரணம், ஒரு அமைச்சரே பதவி இழந்து சிறைக்கு போகிறது, பொதுப்பணித்துறையில் ஊழல், பாமக, காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகள் போய் கவர்னரை பார்த்து பெரிய ஊழல் பட்டியலை கொடுக்குறாங்க. நிர்வாகம் முழுக்க முடங்கி விட்டது கடந்த 7-8 மாதத்தில் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அதாவது தவறுகள் நடந்தால் அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது எந்த அரசும் செய்ய வேண்டியது தான். அது இங்கேயும் வந்து விசாரித்து செய்கிறாங்க. இந்த லஞ்சம் ஊழலை பற்றி மட்டும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து என்ஜினியராக இருந்தேன். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் 1959 நான் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியராக இருந்தேன். அப்போ என் கூட ஒரு சூப்பர்வைசர் இருந்தார். அப்போவே அவர் பம்ப் செட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு 15 ரூபா லஞ்சம் வாங்குவார். நீங்கள் இந்த லஞ்சம் ஊழல் இருக்க பாருங்கள், இது வந்து எல்லா ஆட்சியிலையுமே இது தொடரும். நம்ம ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன செய்யலான்னா, நம்ம நாலெட்ஜுக்கு வர்ற பொழுது விசாரித்து நடவடிக்கை எடுத்து அப்பப்போ சரி பண்ணிக்கினே வரணும். அதுதான் அது ஒழிக்கிறது வழி. அது வந்து இந்த ஆட்சியில் இல்லை அந்த ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இது அளவு கூட குறையலாம், அது வேற. அது வந்து கட்டுப்படுத்தப்பட வேண்டியது. ஆனால் அது எப்படி மிதமிஞ்சி அளவு அதிகரிச்சிருச்சு அப்படின்ற விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் பலமா சொல்றாங்களே. அது எதிர்க்கட்சிகள் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் அரசு செயல்படலை போகல அப்படிங்கிறதெல்லாம் வந்து திட்டங்கள் அதிகாரிகள்லாம் அப்போ சும்மா உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு பள்ளிக்கூட கட்டடத்திலிருந்து மெட்ரோ ரயில் வரலையும் எதையுமே திறக்கலையோ பன்னீர்செல்வம் அவர்கள். பள்ளிக்கூட கட்டடம் திறக்கலன்னா பள்ளிக்கூடம் நடந்தால் சரிதானே. வளர்ச்சி இல்லை, தேக்கம் அடைஞ்சிருச்சு, ஒரு முதலீட்டாளர் மாநாட்டை நடத்த முடியல, இப்படிலாம் அடுக்கடுக்கான விமர்சனங்கள் தொடர்ந்து இந்த ஆட்சி மேலே இருக்கு. உங்களுக்கு அவங்க போய் அந்த ஒரு மாநாடு நடத்துகிற பொழுது அந்த பின்னணியில் அவங்க பல ஆலோசனைகள் வழங்குறதுக்கு, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, பிரச்சனைகள் பேசுகிறது, அந்த லெவல் வேறு. அதுக்கு பதிலாக இன்னொருத்தவங்கள நமக்கு நம்பிக்கையானவங்களாக இருந்தால் கூட அதே அளவுக்கு வர்றதுங்கிறது கடினம். சிலதெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி செய்யலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற நிலையில் இந்த ஆட்சியின் மீதான புகார்கள், இந்த புகார்களை வாசிக்கிற நிலைமை, எதிர்க்கட்சிகள் கடுமையாக புகார்களை சுமத்துற இந்த காலகட்டத்தில் ஆட்சிக்கு எதிரான ஒரு நிலைமை மக்கள்கிட்ட வந்து அதிருப்தி முளைவிட தொடங்கியிருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்கன்னா, அந்த அதிருப்தியை இந்த அடுத்து வரக்கூடிய ஓராண்டுகளில் முழுக்க மாற்றி அமைச்சிட முடியும்னு நம்புறீங்களா? அதிருப்தி எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இவங்களா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்கவும் அதற்காக பாடுபடவும் இன்றைக்கு மாண்புமிகு அவங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போதும்னு நினைக்கிறாங்க. அதான் நாட்டு மக்கள் மத்தியில். அவங்க இருக்கட்டும், ஏதோ செய்கிற வரலும் செய்யட்டும், ஏழைங்களுக்கு நல்லது செய்கிறாங்க, அவங்க இருக்கட்டும், மற்றவங்களை எல்லாரையும் பார்த்தாச்சு, அவங்க ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு தான் வருங்க. இன்னும் 1 வருஷம் ஆனாலும் கூட அதான் நிலைமை. மிக்க நன்றி. எங்கள் அரங்குக்கு வந்து விரிவாக உங்களுடைய பதில்களை பகிர்ந்து. வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.